வணக்கம். நஞ்சில்லா உணவு உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறேன். நான் ரெஜினா ராம்குமார். இது ராகலியா ஸ்ப்ரவுட் கார்டன். நம்ம வந்து மாடி தோட்ட டூர் பார்த்துட்ருக்கோம். இப்போ பகுதி 2 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ 3வது என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு மணி பிளான்ட் இருக்குது. இதில் மணி பிளான்ட் வந்து கச்ச கச்சான்னு இருக்கும். ஏன்னா இஷ்டத்துக்கு எல்லா செடியிலையுமே இருக்கும், எல்லா தொட்டிலையுமே இருக்கும். இந்த தொட்டி அங்கே ஒரு தொட்டி அங்கே ஒரு தொட்டி, எல்லா தொட்டியும் அப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ஆலமண்டை வந்துட்டு நம்ம வால் மேலே தூக்கி அப்படி போட்டாச்சு. சரி, செவத்தில் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டும் வந்து நம்ம வால்லேருந்து தொங்கும் போது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரண்டையும் வந்து கொஞ்சம் கட்டிங்ஸ்லாம் போட்டு ஒரு க்ரோ பேக்கில், ஏன்னா நம்ம இப்போ இது கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில், அதனால் கொஞ்சம் இன்னும் கூட போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு நம்ம சம்பங்கி, ஒயிட் சம்பங்கி நம்ம ஏற்கனவே போன வாட்டி வந்து நல்லா பூத்துது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கேன். ஏன்னா அப்படியே விட்டுட்டா பூக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் எடுத்துகிட்டு இந்த க்ரோ பேகு, அந்த க்ரோ பேகு, அங்கே பிளாக் கலர் க்ரோ பேக் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இலந்த பழம் நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்கும் இல்லையா, அதை வந்து வெட்டி விட்டு இப்போ துளுத்து வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு ஒரு பாவக்காய் கொடியும் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இந்த தொட்டியில், சின்ன தொட்டியில் கீழே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஏன்னா வேர் வந்து இந்த மண்ணில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குரோட்டன்ங்க. இதில் வந்து ரெட் கலரில் பூ பூக்குது. இது செடி எனக்கு இந்த பேர் தெரியல. அப்புறம் இதுலேயே தானாக ஒரு வெண்டைக்காய் செடி வந்துட்டுருக்கு. அதனால் இதில் ஒரு காயும் கொடுத்துச்சு, அப்படியே விட்டாச்சு. இது வந்து அத்திமரம் ரீசெண்டாக ஒன்று வாங்கி வச்சேன். இலைகள்லாம் கொட்டிருச்சு, இப்போ தான் ஒரு துளிர் வருது. இது வந்துட்டு புடலங்கான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, காய் வந்தால் தான் தெரியும். இது வந்து புடலை விதை. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பாவக்காய் கொடி. இந்த கொடியும் ஒன்றா தான் விதை போட்டது. அதனால் இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா செர்ரி. இப்போ தான் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக பிஞ்சுகள் இருக்குது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா, இது இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லெமன். ரொம்ப நாளாக வச்சு ரொம்ப நாளாக ஆச்சுன்ற ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லையா, இவங்க நல்லாவே இப்போ காய் வச்சுருக்காங்க. பிஞ்சுகள் அங்கங்கே நிறைய இருக்குது. நிறைய எடுத்து ஊறுகாய்லாம் போடலாம் போல இருக்குது, அவ்வளோ இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், உள்ள தெரியுதுங்களா. அதாவது வேறு சைஸில் இருக்குது, பெருசு சின்னது, அது மாதிரி பூ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து காலிஃப்ளவர் ரெண்டுமே. இதில் வந்து கோவக்காய் கொடி ஒன்று இருக்குது, ஆனால் தெரியல, க்ரீனே இல்லை. நம்ம இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால இதை எடுத்து பார்க்கணும், நம்ம எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணோம். அதனால தான் கட்டிங்ஸ் எடுத்து தனியாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து கத்திரிக்காய், நம்ம சந்தையில் வாங்கின கத்திரிக்காய்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு காராமணி இங்கே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குது, அந்த இதுலேயும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் சிங்கோனியம் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொன்னாங்க இது வந்து கெலடியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம். ஒரு 5 விதை 200 rupees அப்படி சொல்லி போட்டிருந்தது, அதனால் வாங்கினேன். எனக்கு வந்து இது 1 2 3 4 முளைச்சிருச்சு. இன்னும் ஒன்று வந்து இதை பாருங்கள், இப்போ தான் இது வந்து கிளம்பி வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் அதே தான் வந்துட்டுருக்கு. கீழே பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கின சாமந்திலாம் போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் வெயில் ரொம்ப தாங்கலன்ட்டு கொஞ்சம் நிழலில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கீரைகள், ஃபுல்லாகவே கீரைகள் தான். இது வந்துட்டு சிறுகீரை, பாலக்கீரை, முள்ளங்கி கீரைகள். இது ரெண்டுமே முள்ளங்கி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காராமணியும் வச்சு வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பதியம் வச்ச செடிலாம் இந்த ஓரத்தில் வச்சுருக்கோம். கொஞ்சம் நாள் ஆனோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்னென்ன பதியம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துடலான் இருக்கேன் இப்போது. இதில் நிறைய விதை போட்டேன். இதெல்லாம் பிடிங்க அங்கங்கே நட்டிருக்கேன். 5 செடி முளைச்சிது. இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன், இங்கே 2 செடி வச்சுருக்கேன். இதில் ஒரு தக்காளி, இதுவும் புடலங்காய் தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீட்ரேயில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அப்பப்போ நட்டுட்டேன், எனக்கு மறந்துடுச்சு. காய் வரும்போது பார்த்துக்கலாம். இது வந்து வெண்டைக்காய், இதுவும் வந்து முள்ளங்கி தான், ஃபுல்லாகவே முள்ளங்கி போட்டிருக்கேன். இந்த சைடு அவ்வளோதாங்க. தூதுவளை தெரியலங்க, காஞ்சிருச்சு. நான் ரொம்ப அதாவது எனக்கு வேண்டான்னு போதெல்லாம் நல்லா செடி புதர் மாதிரி வளர்ந்தது. இப்போ வந்து எனக்கு வேணும்னு நினச்சி நான் அதை பராமரிப்பு கொடுத்தேன். இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு கோஸு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நேற்று தண்ணி விடலை, அதனால் கொஞ்சம் எல்லாம் வாடின மாதிரி இருந்தாங்க.
இருந்தாங்க. இப்போ தான் வந்து தண்ணி விட்டதுனால அதெல்லாம் எழுந்திரிச்சிருச்சு. இவங்க மட்டும் கொஞ்சம் சோகமாக அப்படியே விழுந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. அங்கே பார்த்திங்கன்னா ஜினியா அது ரொம்ப அழகாக இருக்குது கலர். ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. அது எப்படியாவது அந்த சீடை எடுத்து நம்ம திருப்பியும் அதை வந்து முளைக்க வச்சு செடியை உருவாக்கணும். அடுத்தது இங்கே ஃபுல்லாகவே தக்காளி தாங்க. அது வந்து ட்ராகன் ஃப்ரூட் உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாகவே இன்னும் எந்த பிஞ்சு பூக்கள் எதுவும் வைக்கலை, அப்படியே ஸ்டாப் பண்ணி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தக்காளி. இவங்க தான் இப்போதைக்கு நமக்கு வந்து தக்காளி நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டி தக்காளி இருக்குது இதில். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து நூக்கோல் தாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம இதுலேருந்து அறுவடை எடுத்தோம். இப்போ அடுத்த அறுவடைக்கு இந்த ஒன்று ரெடியாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகட்டும், இன்னும் ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு சமையலுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி குட்டியாக நட்டிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து நான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இந்த தக்காளி நாற்றுக்கள்லாம். இது வந்து கத்திரிக்காய், இதுவுமே சந்தையில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி விட்ட சாத்துக்குடி, அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் வெட்டி விட்டு அந்த பனி டைமுக்கு வெட்டி விட்டது. இப்போ நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாகவே மொட்டையாக வெட்டி விட்டுருந்த வரை குச்சி மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வந்துட்டு. இங்கேயும் வந்து தக்காளி, இங்கே பார்த்திங்கன்னா 3 இடத்துல தக்காளி செடி இருக்குது. இது நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து ஆனியன். இது வந்து வச்சு ஆயிடுச்சுங்க, 2.5 மாதத்துக்கு ஆயிடுச்சு. எனக்கு இதுவுமே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், எப்போ அறுவடை பண்ணணுன்றது. அப்புறம் இது வந்து கொய்யாக்காய். இது வந்துட்டு கட்டிங்ஸ் இதெல்லாம் கிடையாது, கிராஃப்டட் கிடையாது, விதையிலேருந்து வளர்கிறது தான். ஆனால் இது கடையில் தான் வாங்கினது. இது கடையில் வாங்கலை, கல்யாணத்தில் கொடுத்தது. பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. கொஞ்சமாக ஒரு 5 இலை அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சது. இது வந்து ரெட் கலர் கனகாம்பரம். அப்புறம் அகத்திக்கீரை வந்து ஒரு விதை போட்டு இங்கே வளர்ந்துட்டுருக்கு. சிவப்பு அகத்தின்னு சொல்லி வாங்கினேன். பெருசானா தான் தெரியும் இது என்ன அகத்தி வருதுன்றது. அப்புறம் இங்கேயும் வந்து முருங்கை மரம், இதுவும் விதையிலேருந்து தான் வளர்ந்துட்டுருக்கு. இது ரொம்ப நாளாக 1 வருஷம் கிட்டத்தட்ட வளர்ந்துட்டுருக்கு. இவ்வளோ தான் ஹைட்டு வளர்ந்துருக்கு, முக்கி வளர்ந்துட்டுருக்கு இதுவும். அப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடி. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த தக்காளி செடி வச்சு. ஆனால் இதில் காய்கள் கொடுத்துட்ருக்கு. இப்போ அடுத்தது வந்து பூக்கள் விட்டுருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு மாதுளை, அப்புறம் இங்கே ஒரு லெமன் இருக்குது. அப்புறம் இது வந்து கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து வெண்டைக்காய். இதை பிடுங்கிடலாமா இல்லை வருமானு எனக்கு தெரியல. இதில் ஒரு 2 காய் தான் காய்ச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சி போன மாதிரி நிற்கிது. அப்புறம் இது நம்ம சந்தையில் வாங்கின கத்திரிக்காய் செடி. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை விதைகள்லாம் போட்டிருக்கேன், புளிச்ச கீரைலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நம்மளோட தோட்டம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு 3 பகுதியாக நம்ம தோட்டத்தை வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நடுவில் கேட்ட தெரியாத விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.